நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். கடந்த ஒரு 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகளை அந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கீழ்காண்பவைகளில் எந்த ஐரோப்பிய போர் 3ஆம் கர்நாடக போருடன் தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். கீழ்காண்பவற்றில் எந்த ஐரோப்பிய போர் 3ஆம் கர்நாடக போருடன் தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. 7 ஆண்டு போர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். இப்ப அந்த கர்நாடக போர்ல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கைப்படி முடிவடையும் அப்படின்னா ஐலா சபையில் உடன்படிக்கைப்படி முடிவடையும். 2வது கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கைப்படி முடிவடையும். 3வது கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கைப்படி முடிவடையும். முதல் கர்நாடக போர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1746ல இருந்து 1748 வரை நடந்திருக்கும். 3வது கர்நாடக போர் எந்த வருடம் நடைபெற்றது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஐரோப்பியர் பாணியில் ராணுவ பயிற்சி அளித்த முதல் இந்திய பகுதி எது? மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். ஐரோப்பிய பாணியில் ராணுவ பயிற்சி அளித்த முதல் இந்திய பகுதி எதுன்னு கேட்கிறாங்க. மைசூர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் நீல கடல் கொள்கையினை கடைபிடித்த ஐரோப்பியின் பெயரை குறிப்பிடு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் இந்திய வைஸ்ராய் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. கானிங் பிரபு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, திருத்தொண்டர் புராணத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். திருத்தொண்டர் புராணத்தை எழுதினது யார் அப்படின்னா சேக்கிலார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியணும். சேக்கிலார் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சேக்கிலார் வாழ்ந்த நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் எது? மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. நாளி உரி அப்படிங்கிறதுதான். அடுத்த கொஸ்டின், சகால தமிழர்களின் சமூக நிலையை டேஷ் விளக்குகிறது அப்படின்னா தொல்காப்பியம் விளக்குகிறது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நவக்கிரக சிற்பங்களை தென்னிந்திய கோவில்களில் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள். நவக்கிரக சிற்பங்களை தென்னிந்திய கோவில்களில் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள். சோ இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற இந்த டாபிக்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. சோ இது போல நம்மளுடைய சேனல்ல டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பரை அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.